கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 65 ததீசி முனிவரின் சாபம். பிருகு முனிவரின் சாபத்தின் விளைவாக திருமால் ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகா தேவியிடம் பரசுராமராக பிறந்தார். ஜமதக்னி முனிவரும் தம்முடைய மகனுக்கு அவருடைய உருவத்திற்கு தகுந்தவாறு ராமன் என்று பெயர் சூட்டினார். அந்த ராமருக்கு தகுந்த பிராயத்தில் அவருடைய தந்தை உபநயனம் முதலான கர்மாக்களை செய்து மகிழ்ந்தார். பரசுராமனும் தம் தந்தைக்கு பணிவிடைகள் பலவும் செய்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். ஒரு நாள் ஒரு காரணத்தின் பொருட்டு தந்தையால் உத்தரவிடப்பட்ட பரசுராமர் தம் அன்னையாகிய ரேணுகா தேவியின் தலையை வெட்டிவிட்டார். அதைக் கண்ட ஜமதக்னி முனிவர் பெரிதும் உள்ளம் பூரித்து தம் மகனை நோக்கி, மகனே, உன்னுடைய பணிவிடைகளினால் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு வேண்டிய வரங்களை இப்போது என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறினார். தந்தையே, நான் உங்களிடம் கேட்கும் முதல் வரம் என்னுடைய உயிரிழந்த தாயை மீண்டும் முன்போல் உயிர் பெற்று எழும்படி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, தங்களுடைய கோபதாபங்களை நீக்கி சாந்த ஸ்வரூபியாக திகழ வேண்டும். மூன்றாவதாக, எனக்கு எப்போதும் சிவ பூஜையில் ஈடுபாடு இருக்கும்படியான மனநிலையை கொடுக்க வேண்டும். இந்த 3 வரங்களை மட்டும் நீங்கள் எனக்கு தந்தால் போதும் என்று பரசுராமர் கேட்டுக்கொண்டார். ஜமதக்னி முனிவரும் தம் மைந்தனுக்கு அவர் கேட்ட வரங்களை கொடுத்தருளினார். அதன் பிறகு பரசுராமர் சிவ பூஜையில் மனதை செலுத்தி தவம் புரிய விரும்பி கானகத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். அவர் சென்ற பிறகு கிருதவீர்யராஜனின் மகனான கார்த்தவீர்யராஜுனன் சாந்தமே உருவான ஜமதக்னி முனிவரிடம் வந்து அவரிடம் இருந்த காமதேனுவை தனக்கு கொடுத்துவிடும்படி கேட்டான். அதற்கு ஜமதக்னி முனிவர் மறுத்துவிட்டார். அதனால் கோபமடைந்த கார்த்தவீர்யராஜுனன் முனிவருடைய தலையை வெட்டிவிட்டு மாஹிஷ்மதி பட்டினத்திற்கு சென்று விட்டான். தன் நாயகரை பறிகொடுத்த துக்கத்தால் ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகா தேவி தானும் அக்னி பிரவேசம் செய்துவிட்டாள். அப்போது பெருமழை பொழிந்து கொண்டிருந்ததால் அந்த சிதையில் மூட்டியிருந்த அக்னி அணைந்து போய்விட்டது. அதனால் முனி பத்தினியான ரேணுகையின் ஆடைகள் மட்டும்தான் தீயில் எரிந்து பொசுங்கி விட்டதே தவிர அவளுடைய உயிர் இன்னமும் போகாமல் அப்படியேதான் இருந்தது. சரீரத்தில் ஆடைகளற்ற கோலத்தில் திகழ்ந்த அவள் அளவு மீறிய வெட்கமும் துயரமும் கொண்டவளாக தன்னுடைய தொடைகளையும் முன்பின் பக்கங்களையும் வேப்பிலைகளினால் மூடி மறைத்து கொண்டு பரஞ்சேரியொன்றிற்கு சென்று அங்கேயே சிறிது காலம் வரையிலும் தங்கியிருந்து வசித்து வந்தாள். அங்கே போத்தன் என்பவனும் மாதங்கி என்பவளும் தீக்காயங்களினால் மிகவும் புண்பட்டு வருந்தியிருந்த அவளுக்கு மாவு முதலான தங்களுடைய உணவுப் பொருட்களை கொடுத்து அவளை அன்புடன் ஆதரித்து வந்தார்கள். இதற்கிடையில் கானகத்திற்கு தவம் புரிய சென்றிருந்த பரசுராமர் இந்த விஷயங்களையெல்லாம் கேள்விப்பட்டார். அவர் பரமசிவனை குறித்து தவம் புரிந்து அவர் அருளால் ஒரு கண்டர கோடலியை வரமாகப் பெற்று கார்த்தவீர்யராஜுனனையும் மற்றுமுள்ள க்ஷத்திரியர்களையும் கொன்று குவித்தார். பிறகு அவர் பிந்துசரஸ் என்கிற குளத்தில் நிரப்பப்பட்ட அவர்களுடைய இரத்தத்தினால்
தன் தந்தைக்கு மிகுந்த அக்கறையோடு தர்ப்பணம் செய்தார். அதன் பிறகு அவர் பரச்சேரியில் இருக்கும் தன் தாயிடம் சென்று அவளை வணங்கி நமஸ்கரித்தார். அவளையும் தம்மோடு அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே சிறிது காலம் தங்கியிருந்து வாழ்ந்து வந்தார். பிறகு அவர் தம் தாய்க்கு சிறந்த பணிவிடைகளைச் செய்து அவள் மனதை மகிழச் செய்தார். தனக்கு ஏற்பட்டிருக்கும் வீரகத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர் கைலைநாதரை வணங்கி பூஜித்து தனது வீரதீர பராக்கிரமத்தினால் தான் சம்பாதித்த பூமி அனைத்தையும் காட்சியப முனிவருக்கே கொடுத்து விட்டார். பிறகு அவர் கேரள நாட்டை அடைந்து அங்கிருந்து வைகுண்டத்திற்கு சென்றார். பூர்வத்தில் தசரத மன்னன் புத்திர சந்தானத்தை வேண்டி வசிஷ்டர் முதலிய தவ சிரேஷ்டர்களோடு கூட புத்திர காமேஷ்டி என்னும் யாகத்தை நடத்தி உமாபதியை பூஜித்து வணங்கினார். அந்த பெருமானுடைய கட்டளைப்படி திருமால் தசரத மன்னனின் பத்தினியான கௌசல்யிடத்திலிருந்து ஸ்ரீராமனாக பிறந்தார். அவர் தம் தந்தையின் கட்டளைப்படி தம் மனைவி சீதையோடும் தம்பி லக்ஷ்மணனோடும் கானகத்திற்கு சென்றார். அங்கே ராம லக்ஷ்மணர்களை வஞ்சித்துவிட்டு ராவணன் என்கிற ராட்சசராஜன் சீதையை அபகரித்து சென்று விட்டான். ஸ்ரீராமனோ சீதையின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தம் தம்பி லக்ஷ்மணனோடு அகஸ்திய முனிவரை ஆசிரமத்திற்கு அடைந்து அவருக்கு முன்பாக துயரம் தாங்காமல் அழுது புலம்பினார். அசுரர்களை அழித்து விடுவதற்கான உபதேசத்தை அகஸ்திய முனிவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு பார்வதிநாதரை பூஜித்து அவரிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை வரமாக அடைந்தார். பிறகு அவர் குரங்குகளின் உதவியினால் சேது பந்தனம் செய்து வானரப் படை வீரர்களோடு ராவணனையும் அவனுடைய சேனா வீரர்களையும் போரிட்டு வென்றார். பிறகு அக்னி பிரவேசத்தினால் மிக பரிசுத்தவதியான தன் மனைவி சீதையை அவர் அயோத்தி மாநகருக்கு அழைத்துச் சென்றார். அங்கே அரசராக முடிசூட்டப்பட்டு பகைவர்களின்றி அரசாட்சி செய்து வந்தார். அப்போது உலக அபாவாதத்திற்கு அஞ்சி தன் மனைவி சீதையை மறுபடியும் காட்டிற்கே அவர் அனுப்பி வைத்தார். அவள் பூமிக்குள் சட்டென்று மறைந்து விட்டதால் ஸ்ரீராமபிரான் அளவு கடந்த துயரத்தில் மூழ்கி தத்தளித்தார். அதன் பிறகு அவர் அஸ்வமேத யாகம் செய்து மகாதேவரை வணங்கி வழிபட்டு தம் தம்பிமார்களோடு கூட தம் உடலை சரையூ நதியில் விட்டார். அதன் பிறகு மகாவிஷ்ணு முன்போலவே தம் இருப்பிடமாகிய பாற்கடலை சென்றடைந்தார். இந்த அவதாரத்தில்தான் திருமால் தம்முடைய மனைவியை இழந்த துக்கத்தை அனுபவித்தார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அப்போது அவர் மாயையினால் கண்கள் மூடப்பட்டவராகி தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.